ஸ்ரீமத் பாகவத புராணம் 10ஆம் பகுதி. பகவானது அவதாரங்கள். ஆதியில் யக்ஞவராக மூர்த்தியாக அவதரித்து ஹிரண்யாக்ஷனை கூரிய பற்களால் குத்தி கிழித்து வதம் செய்தார். ருச்சி ஆஹுதி என்ற தம்பதியருக்கு கயக்ஞன் என்ற புத்திரனாக அவதரித்து தேவதைகளை தோற்றுவித்து அவர்களுடைய துயர் துடைத்து ஹரி என்று அழைக்கப்பட்டார். இது யக்ஞ அவதாரம். கபிலராக அவதரித்து அன்னையான தேவகூதி பிற்காலத்தில் பிரம்ம வித்தையை உபதேசித்து முக்குண தோஷங்களிலிருந்து விடுவித்து கபிலருடைய உருவத்தில் லயித்து முக்தி அடையச் செய்தார். இது கபில அவதாரம். அத்ரி முனிவருக்கு புத்திரனாக தோன்றிய தத்தாத்ரேய அவதாரம். பிரம்மதேவர் பல வகை உலகங்களை சிருஷ்டி செய்ய தவம் செய்தபோது திருப்தியடைந்த பகவான் சனத்குமாரர் சனக சனந்தன சனத் சுஜாத என்ற பெயருடன் 4வராக தோன்றி முனிவர்களுக்கு ஆத்ம வித்யை மீண்டும் உபதேசித்தார். இது குமார அவதாரம். தக்ஷகுமாரியான மூர்த்தி என்பவளுக்கு நர நாராயண சுரூபியாக அவதரித்து இந்திரியங்களை ஜெயிப்பது எப்படி என்று எடுத்து காட்டினார். இது நர நாராயண அவதாரம். வேணன் என்ற மன்னன் கீழான கதியை அடைந்த போது முனிவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருக்கு புத்திரனாய் பிறந்து அவரை நரகத்திலிருந்து விடுவித்து பிறகு அரசராக சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்து பசுவாக இருந்த பூமி தேவியின் இடத்தில் சகல வஸ்துக்களையும் கறந்து உலகை காத்தார். இது பிருத்து அவதாரம். பிருத்துவின் திருமகளாக இருந்ததால் பூமி தேவிக்கு பிருத்வி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. நாபி என்ற அரசனுக்கு மகனாக பிறந்து முற்றும் துறந்த முனிவராக ஆத்மஸ்வரூபத்திலே ஆழ்ந்து சஞ்சரித்தது ரிஷபாவதாரம். ஒரு சமயம் தான் செய்த யாகத்தில் பொன்னிறமான மேனியுடன் யக்ஞ சுரூபியாக வேத மூர்த்தியாக பகவான் விளங்கினார். அவருடைய மூச்சுக்காற்றிலிருந்தே வேதங்களும் தோன்றின. இது ஹயக்ரீவ அவதாரம். பிரளய காலத்தில் மறைந்த வேதங்களை மீட்க பகவான் மீனா தோன்றியது மத்ஸ்ய அவதாரம். தேவாசுரர்கள் அமிர்தத்திற்காக திருப்பார்கடலை கடைந்த போது மத்தான மந்திர மலையை முதுகிலே தாங்கிட எடுத்ததோர் அவதாரமே கூர்மாவதாரம். தேவர்களுடைய துன்பத்தை நீக்கவும் பக்த பிரகலாதனை காக்கவும் அரக்கன் ஹிரண்ய கசிபுவை கொல்ல தூணிலிருந்து தோன்றியது நரசிம்ம அவதாரம். பாலனை காத்த செம்மனாய் சுவாமி வெளிப்பட்டார். அதிதி தேவிக்கு திருமகனாக பிறந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்ய வாமனராக தோன்றி உபேந்திரன் என்ற திருநாமம் கொண்டு 3 அடி மண்ணை யாசித்தது வாமன அவதாரம். பகவான் மக்களின் நோய்களை தீர்க்க ஆயுர்வேதம் என்னும் வைத்திய சாஸ்திரத்தை அளித்தது தன்வந்திரி அவதாரம். வைத்திய நாராயணராய் பகவான் திருக்காட்சி தந்தார். திருக்கரங்களில் அமிர்த கலசம் மற்றும் அட்டை பூச்சியுடன் திருக்காட்சி தரும் அவதாரம். ஜமதக்னி முனிவரின் திருமகனாய் தோன்றி பரசுவை கையில் ஏந்தி பிராமண துவேஷிகளை அரசர்களை அழித்த அவதாரம் பரசுராம அவதாரம். இக்ஷ்வாகு குலத்தில் தசரத மன்னனின் குமாரனாக சக்கரவர்த்தி திருமகனாராக தோன்றி ராவணாதியரை அழித்ததோர் அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் போன்ற அசுர அரக்கர்களை கொன்று பூமியை காத்த அவதாரம் பலராம ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். கல்கியாக அவதரித்து கலியை அடக்குவார். இந்த அவதாரம் கல்கி அவதாரம். துருவனுக்கு துருவபதம் அளித்தது, கஜேந்திர ஆழ்வாருக்கு மோட்சம் தந்தது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. இவ்வாறு பகவானால் பிரம்மதேவருக்கு உபதேசித்ததும் அவர் நாரதருக்கு உபதேசம் செய்ததுமான பாகவத புராணத்தை முனிவர் பரீட்சித்துக்கு கூறியருளினார். அப்போது பரீட்சித்த மன்னன், மிக்க பாக்கியம் உள்ளவரே, நான் உயிரை விடும்போது எனது மனம் சர்வாத்மனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலேயே ஒன்றி இருக்குமாறு உபதேசியுங்கள் என்று பரீட்சித்த மன்னன் சூத முனிவரிடம் பிரார்த்தித்தான். 2ஆம் ஸ்கந்தம் நிறைவடைந்தது. 10ஆம் பகுதி நிறைவடைந்தது.